டெவிலா பண்ணுனதுல அந்த அப்படியே அதே தத்ரூபமா மாறி பண்ணுனாங்க மஞ்சரி அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா ஏஞ்சல் அண்டு டெவில் 2லயுமே யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள அ இவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க. பவித்ராவையும், ரஞ்சித்தையும், அதே மாதிரி தீபக்கையும், மஞ்சரியும். இவங்க 4 பேர்த்தையும் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 4 பேர்த்துக்கும் ஒரு கடும் போட்டி வைக்கணும்ல. ஏதாவது வச்சா தானே யார் அதில் பெஸ்ட் அப்படின்னு எடுக்க முடியும். மஞ்சரி ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் நாமினேஷனில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ எதுக்காக இதை வச்சுருக்காங்கன்னு தெரில. அடுத்த வார கேப்டன் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. அது அவங்களுக்கு தான் ஃப்ரீ நாமினேஷன் கொடுத்துட்டாங்களே, இது கேப்டன் யார் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருப்பாங்க போல். அதில் வந்து வச்சு டெஸ்ட்டில் தண்ணி வந்து கேனில் வச்சுட்டாங்க. அந்த கேனில் தண்ணி ஊற்றி ஒரு கலராக தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. அதில் ஓட்டை வேறு போட்டு விட்டாங்க. அந்த ஓட்டையை அடைச்சி கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். 4 பேர்த்துக்கும் 4 கேன் டேபிள் மேலே வச்சு அவங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு 2 ஓட்டை இருந்துச்சுங்கிறாங்க, 3 இருந்ததுங்கிறாங்க. எல்லாமே அடைச்சி பிடிச்சி சுத்தமாக தண்ணியை வெளியே விடாத யார் அதிக நேரம் பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது தீபக்கெல்லாம் முடியல பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க பிடிச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி ரஞ்சித்தும் பவித்ரா தலையை கொடுத்துக்கிட்டாங்க. கேன்லேயே கொடுத்துக்கிட்டு அப்படியே கையை இருக்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் தண்ணி விழுவலன்னா அந்த மஞ்சரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு காலை விரித்து வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே பிடிச்சிட்டு இருந்தது. அது தண்ணி கீழே விழுவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த கணம் தாங்க முடியாமல் போய் யாரையாவது தட்டி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் நம்மளுதே போயிடுச்சே, யாரையும் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போன உடனே அவர் ரஞ்சித்தை வெளியே கீழே தூரம் இழுத்து விட்டுருச்சு கேனை விட்டு. அவர் தண்ணியெல்லாம் பொதப்பதான்னு ஊற்றுது கேன்லேருந்து. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இதையும் தள்ள முடியல, அதையும் தள்ள முடியல. அப்புறம் பார்த்தாங்க பாருங்கள், இவர் தீபக் எட்டி உதச்ச தீபக்கு கேனையும் போய் தள்ள போகுது. அப்புறம் எட்டி உதச்சார். ஒரே தீபக் அப்படியே சொய்யின்னு ஒரு விட்டார் பாருங்கள். மஞ்சரி கேன் எகிரிட்டு போய் விழுந்துருச்சு. அடுத்தது அந்த பொண்ணு வந்து உடனே இவங்க கேனையும் தள்ளி விட்டுருச்சு. அவரை விட்டுட்டு ரஞ்சித் சாரை விட்டுட்டு தீபக் கேனை வந்து தள்ளி விட்டுருச்சு அந்த மஞ்சரி. அப்புறம் உடனே அவர் தீபக் என்ன பண்ணார், அந்த மஞ்சரி இழுத்து பிடிச்சிக்கிட்டே போய் பவித்ரா கேனை தள்ள போனார். பவித்ரா கேனை கீழே எடுத்து வச்சுக்கிச்சு. ஆனால் பவித்ராவை இவங்களை விடவே இல்லை மஞ்சரியை தீபக். எந்தண்டையுமே நெவரம் விடலை. விட்டா போய் ரஞ்சித் இழுத்து போட்டுருவாங்கன்ட்டு இந்த இவரை ரஞ்சித் சார் இழுத்து போட்டுருவாங்கன்னு விடவே இல்லை. இருக்க பிடிச்சிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு அப்புறம் கடைசியாக பவித்ரா பாவம் அவங்க இறுக்கி பிடிச்சாங்க. இவங்க வந்து மேலே விழுவும் அவங்களே கேனக்கல் சாய்ச்சி விட்டாங்க. அப்போ தண்ணி ஊற்றி போச்சு. அப்புறம் கேப்டனாக யார், நம்ம ரஞ்சித் சார் தான். அவரது கேன் தான் தண்ணி இருந்துச்சு. என்ன விளையாட்டு விளையாடுது பாருங்க மஞ்சரி, செம்ம கேம் விளையாடுதுங்க. வந்து நம்மளதே தண்ணி போயிடுச்சு, அது ஏன் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு வந்து ரஞ்சித் சாரை பிடிச்சி இழுத்துதே. அந்த இடத்துல இவர் தீபக் உதச்சது தான் ஹைலைட்டே. கேனை ஒரே இங்கே இருக்கிறவங்களாம் வேறு கத்துறாங்க, அண்ணா அதை உதச்சி விடுங்கண்ணா, தள்ளி விடுங்கண்ணா. இவருக்கு வந்து டக்குன்னு நம்ம கேனை பிடிக்கணுன்னு தான் நினச்சார் அப்படின்னு அதை உதைக்கணும்னு நினைப்பே வரல. அப்புறம்லாம் கத்தவும் ஒரே செம்ம சூப்பர் சீன். இது ப்ரமோவில் வரும் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். வரல என்னன்னு தெரில, அப்புறம் வந்திருக்கோம் பார்க்கல நான். அந்த மாதிரி கதை போயிட்டுருக்குது. அப்போ வந்து கேப்டனாக அவரை அறிவிச்சிட்டாங்க. அடுத்த வார கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த வாரம் வந்து அவர் எலிமினேட் ஆகாதிருக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வேறு சௌந்தர்யாவை வந்து யார் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க பாருங்கள், அந்த ராணவியும் அதே மாதிரி அந்த சாச்சனா பொண்ணையும் நல்லா வகுந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வன்மத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுனாங்க. அந்த பொண்ணு பேண்ட்டெல்லாம் எடுத்து அந்த கிழிக்க சொல்லிச்சா, பொருளில் கை வைக்கலாமா, அவங்க அண்ணா எழுதின லெட்டரை அன்சிதாவுக்கு எழுதி கொடுத்த லெட்டரை வந்து கிழிக்க சொல்லிச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க இதையே நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு.